ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. குக்கரில் 4 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரொம்ப ருசியாக செய்து முடிச்சிடலாங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சைடிஷ் செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கசகசா, 7-8 முழு முந்திரி சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை மற்றொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பற்கள், 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இருக்கட்டும். குக்கரில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போய் வரணும். அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மிதமான தீயிலே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொண்டைக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அடிப்பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். 400 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மிதமான தீயிலே 4 விசில் விட்டுடலாங்க. கடலை நல்லா வெந்து வரணும். அதனால் 4 விசில் விட்டுடுங்க. 4 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுடைய கொண்டைக்கடலை சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கொண்டைக்கடலை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். சத்து மிகுந்த இந்த கொண்டைக்கடலை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்திக்கு, ரொட்டி, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா, இட்லி, தோசை, சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்லங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. வீட்டில் கொண்டைக்கடலை இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கொண்டைக்கடலை வாங்கினாலே இந்த கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுகளோட இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
வணக்கம்.